Assalamu alaikum. Welcome back to our $1 million AFSARA. நம்ம இப்போ இந்த வீடியோல சுவையான பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா செஞ்சிரலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். அதில 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 6 இல்ல 7 நல்லா தட்டிட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் சேர்க்குறேங்க. அதோட ட்ரைடு கிரேப்ஸும் சேர்க்குறேன். முந்திரியும் திராட்சையும் தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தா போதும். நல்லா பொன்னிறமாக இதை நம்ம வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நான் முந்திரியும் திராட்சையும் மட்டும்தாங்க அள்ளியிருக்கேன். அதில் நெய் அப்படியே தான் இருக்குது. இப்போது அதே நெய்யிலேயே நம்ம பீட்ரூட் அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் வந்து எடுத்திருந்தேன். முழு பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் தண்ணியில் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட்லேயே ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கிறதுனால நம்ம அரைச்சா இந்த மாரி நல்லா விழுதாக வந்துடும். இதை நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே இதில் சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 200 கிராம் சர்க்கரையை இதில் வந்து திருப்பி சேர்க்குறேங்க. நீங்கள் சர்க்கரை தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து மொத்தமாக 400 கிராம் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து லாஸ்ட்டாக மில்க்மெய்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் மில்க்மெய்டு சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மில்க்மெய்டு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கூட சேர்க்குறீங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் விட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்ததை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணி நம்ம எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலுமே இந்த பீட்ரூட் அல்வா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் சைடிஷ்டாக இந்தமாரி பீட்ரூட் அல்வா செஞ்சு வச்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் $1 million அப்சராக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.